ஹாய் ஹலோ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன் இப்போ ஒரிஜினல் பிரின்சஸ் மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கல, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். நான் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி என்கிட்ட நம்ம ஹீரோயின் தன்னால் இது மாட்டிப்போம் அந்த கோஸ்ட்டு கூட. அந்த கோஸ்டர் என் பேர் நம்ம இல்லையே அப்படின்னு ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படி அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டை கண்டுக்கலாமே, என்ன செய்கிறது மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் பயப்படுறது பார்த்துட்டு அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு குறுகுருண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறேனே ஏரியாவே அப்படின்னு இப்படி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிச்சிருச்சு. அந்த கோஸ்ட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் விளையாடலாம், சுற்றலாம், ஒன்று சுற்றலாம் அப்படின்னு அந்த கோஸ்ட் ஒரு மாதிரி கைக்கிட்டு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்கலாமே. எங்கே போய் தேடுவேன் நான் அந்த ஆசியனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பேன். அந்த கோஸ்ட் பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி மாஜல் முடிஞ்சு பேசிட்டு அந்த கோஸ்ட் சொல்லுங்க உங்களோட விளையாடலாம் காணுங்க, நான் உங்களை நம்பிட்டேன் அப்படின்னு அந்த கோஸ்ட் சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்போம் அந்த கோஸ்ட். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்வா நம்ம ஹீரோயின். அப்போ அந்த கோஸ்ட் சொல்லுங்க எனக்கு எங்கே ஆசியன் போனான்ட்டு சரின்ட்டு சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்வா நம்ம ஹீரோயின். அதுக்கு அந்த கோஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு நான் இடத்த காட்டுறேன், உங்களுக்கு லேசாக இருக்கீங்க அப்படின்னு அந்த கோஸ்ட் சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன பலன் அப்படின்ற கேட்கும். அவள் சொல்லுவா நான் உங்களோட லாடணும் அப்படின்வா. அந்த கோஸ்ட் நம்ம ஹீரோயின் பார்க்க என்ன லாடணுமா அப்படின்னு விட நானே தன்னால் தேடிக்கொள்கிறேன், எனக்கு ஒன்றும் உதவி வானாங்க அப்படின்னு விட அவன் நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவான். அந்த கோஸ்ட் பின்னாலே போகும். மேடம் உங்களுக்கு நான் உதவி செய்வேன், என்னோட லாட வாங்க அப்படின்னு கிராவிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோஸ்ட். நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன ஒரு தொல்லை, ஸ்கூலுக்கும் வந்து ஒரு தொல்லையை பிடிக்கிட்டோமாடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சோகத்தில் இருப்பேன். நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட் பின்னால் வந்துட்டு வாங்கல் ஆடலாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அந்த கோஸ்ட் மில்லி கத்திட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இங்கே வந்துடுவா. கார்டன் மாரி அந்த ரிவர் சைட் வந்துடுவா. நம்ம ஹீரோயின் அந்த சைட் வந்து தேடிக்கிட்டு இருப்பா, எங்கே இருப்பான் அவன் ஆசியன் எங்கே போய்த்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் தேடிக்கல. கோஸ்ட் சொல்லுங்க உங்களுக்கு தெரியாவா அவன் எங்கே இருப்பான் அப்படின்னு கோஸ்ட் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உனக்கு இப்போ என்ன தான் தேவை அப்படின்னு கேட்பான். நம்ம ஹீரோயின் ஒன்றுக்கும் முடியலாமா அது சொல்லுங்க, நான் உங்களோட ஃப்ரெண்டாகணும் உங்களோட லாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அந்த கோஸ்ட் மில்லி சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் சரி விட்டு தள்ளு, அவன் எங்கே இருப்பான்னு தெரியும் தானே உனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பா. அதுக்கு அவள் சொல்லுவா அவன் எங்கே இருக்காண்டு இப்போ உங்களுக்கு சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ அந்த கோஸ்ட். அப்போ நம்ம ஹீரோயின் என்னாண்டு ஒரு மாதிரி கோவத்தோட பாப்பா செல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இப்போ அப்பா நான் செல்றேன்டா அப்போ என்ன முடிவை மாற்றிட்டான்னு கட்டி கேட்கல. நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் எங்கே இருக்கார், அவர் உங்களுக்கு பின்னால் இருக்காருண்டோ. நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி, ஏன்னா அவங்க என்னை பின்னால் இருக்கான ஆர்சியன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா அவன் நம்மளுக்கு ஹீரோயினுக்கு பின்னால் இருந்து அங்காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்போ பாப்பா பார்த்துட்டு என்னடா அப்பா இவன் பின்னால் இருக்கான், நம்ம ஹீரோயினுக்கு சரியான அதிர்ச்சி. நம்ம கோஸ்ட்டை பார்க்குற பேசுகிறீலாம் அவங்க விளங்கிருச்சிங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஒன்றும் பேசாமல் ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அவனை திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துவிடு அந்த கோஸ்ட்டு பார்த்து மில்லியை பார்த்து நம்ம ஹீரோயின் முறைச்சிக்கிட்டு இருப்பா. அட்டியே இதை முன்னாலேயே செல்ல தெரியாடி உனக்கு அப்படின்னு அந்த கோஸ்ட் சிரிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஹா இவர் வந்து நம்ம பேசுகிற ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டிருக்காருன்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பாப்பாவை அவள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான் நக்கலா செல்றா நான் தன்னால் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டிங்களா, ஹா நான் தன்னால் பேசினதை கெடுத்தியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ எப்போ வந்தேன்டா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா அது நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் கவனத்துக்கு எடுக்காது அப்படி அதெல்லாம் விடுத்தலேண்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்போ அவன் என்ன நடிக்கிறாவோ அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம ஹீரோயின் கத்திரமே பேத்துருவா, இதுக்காங்களே எல்லாம் நடிச்சே இல்லாதே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திரமே பேத்துருவா. இவன்ட்டு என்ன சொல்லி சமாளிக்க போகிற மாரியானவன். அப்போ அவன் கேட்பான் உன்னால் அதை பார்க்க முடிய மாட்டேன். நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி, என்ன கேட்குறான் அவன் கேட்கும். நம்ம ஹீரோயின் பார்க்குறான் என்ன கேட்குறான்னு கேட்கும். அவன் சொல்லுவான் உன்னால் கோஸ்ட்டை பார்க்க முடிய மாட்டேன். நம்ம ஹீரோயினை பார்த்து முறைப்பான் உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் என்ன சொல்கிறேன்னு ஹீரோயின் நம்ம ஹீரோயின் ஆமாம் என்னால் பார்க்க முடியும் அப்படின்வா நம்ம ஹீரோயின். அப்போ அவன் சொல்லுவான் எனக்கு அந்த கோஸ்ட்டு ஒரு மாதிரி வைப் ஆகுது அப்படின்வா நம்ம இவன். அப்போ அந்த கோஸ்ட் பயந்துடும் அவனை பார்த்து டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறான், அதெல்லாம் அந்த கோஸ்ட் பயப்படும். நம்ம ஹீரோயின் ஏசுவா உனையால அந்த கோஸ்ட்டும் பயப்படுவோம் அதை மில்லியை பயக்க கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் எது மில்லியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா இவோ பயங்களாட்டிட்டா பாரு அவள் அழுகுறா அப்படின்வா நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு கேட்கல. அவன் கேட்பாங்க எது அழுகுறாவா, அவளோட பேச பார்க்க முடியுமா உனையால அப்படின்னு நம்ம இவன் ஆசியன் கேட்டுட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஆமாம் என்னால் பார்க்க முடியும் அவளோட பேச, அவள் அழுகுறா அப்படின்னு அவள் சொல்கிறா இவனை பார்த்தாலே என்னைய கொள்கிற மாரிக்கான் அப்படின்றா மில்லி. அவன் சொல்கிறான் அந்த கோஸ்ட்லாம் அழிக்கணும். நம்ம ஹீரோயின் பார்க்குறா அவளோட ஃபேஸையும் என்னால் பார்க்க முடியும், அவள் அழுக வச்சுவிட்டால அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஏசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஏசிட்டு திடீர்னு நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டிருக்கான் நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி முறைஞ்சாமி பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஏசுறா இப்படி கோஸ்ட்டெல்லாம் அழுக வச்சிரியே அப்படின்னு அவனுக்கு ஏசிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு ஏசி போட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா உன்னையால கோஸ்ட்டை பார்க்க முடியும் தானே அதே சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டு கேட்கல. அவன் சொல்கிறான் என்னையால எல்லாம் கோஸ்ட்டை ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றான் அவன்.
அதுக்கு நம்ம ஹீரோயின் கேள்றா, அப்போ உன்னால் எப்படி கோஸ்ட்டை பார்க்க முடியும்னு கேட்கும். அவன் சொல்கிறாங்க, என்னையால் கோஸ்ட்டை பார்க்க முடியுங்கடா, அது ஏதோ ஒரு டார்க் கலர் சக்தியாட்டம் ஒன்று பின்னாடி ஒரு மாதிரி கருப்பு கலரில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்றான் அவன். நம்ம ஹீரோயின் எது உண்மையை செல் அப்படின்ற நம்ம ஹீரோயின். அதுக்கு அவன் சொல்கிறான், உண்மையிலேயே என்னால் ஏதோ ஒரு டார்க் கலர்லாம் இருக்கீங்க, நான் பார்த்தேன்டா அப்படின்றான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பின்னால் இருக்கிற அந்த மில்லி அவள் ஒரு மாதிரி டார்க் கலரில் ஒரு மாதிரி காற்றோட கலந்த மாதிரி தாங்க நம்ம அவனுக்கு விளங்குற. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு எது அவனுக்கு டார்க் கலரில் விளங்குறாவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நம்பாதமையே பார்த்துட்டு இருக்கியா அவனை. அப்போ அவன் கேட்குறான், என்ன சொல்கிற நீ அப்படின்னு. அவன் கேட்டு கேட்கல. நம்ம மில்லி சொல்கிறா, உண்மையா அது டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்களே அப்படி தான் விளங்குங்க அப்படின்றான் நம்ம ஹீரோயின். சரி, இவன் இந்த டார்க் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்கண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்து விடும். சரி சரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை சிரிக்கடிக்கா. அப்போ அவன் உன்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும் தானே அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், ஆமாம் என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், கோஸ்ட்டு ஆயிரம் ஃபேஸ்லேருந்து எல்லாம் அதோட பேசவும் முடியுன்றவங்க அவன் பார்த்துருக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த அப்பா நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணுறா, இவனுக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஏசிக்கிட்டு இருந்துட்டோமே, இவன் எப்படிப்பட்டவன் முரட்டுத்தனமானவன், நம்மளுக்கு என்னாச்சு செஞ்சாலும் செஞ்சுட்ருவான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாய்ந்துக்கிட்டு அவனை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் வாயை மூடி பிடிப்பா. அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்துட்டு இருந்தா. அவன் சொல்கிறான், சரி உன்னால் கோஸ்ட்டோட பேச முடியுங்கண்ணா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேட்டுட்டிருக்கான். நம்ம ஹீரோயின், ஆமாண்டு அந்த உன்னை பின்னால் எங்கிட்டு விட்டுருவான். நம்ம ஹீரோயின் பார்த்தா நம்ம அவனுக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு குழந்தையாட்டம் ஒருத்தன் நின்றுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கிட்ஸ் அப்படின்டுவான் நம்ம ஹீரோயின். உடனே அவன் பார்ப்பாங்க, எது உன்னால் அவனை பார்க்க முடியுதா அப்படின்டுவோம். நம்ம ஹீரோயின்ஸை பார்த்து சொல்லுவா. அப்போ அவன் கிட்ஸை பார்த்து நம்ம ஹீரோயின் இது ஒரு கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நம்மளோட ஹீரோயின் அப்போ ஆர்சியனை பார்க்கணும். ஆர்சியன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னால் அவனை பார்க்க முடியுமா அப்படின்னு ஆர்சியன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாயிடுவான். அதில் இருந்து அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேட்டாக தொடங்கிடும். நம்ம ஹீரோயின் பாப்பா, என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி ஒரு மாதிரி வீடாக நடந்துக்கிள்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டுப்பா. அவன் அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. அந்த கிட்ஸை பார்த்தேன்னு சொன்னோடனே அங்கேருந்து கிளம்பி போய்த்துருவான். நம்ம ஹீரோயின், ஏய் நில்லு ஆர்சியன் நில்லு கொஞ்சம் நேரம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு கேட்கறதுக்குள்ளே அவன் கிளம்பிடுவான் அந்த இடத்த விட்டு. அவன் ஒன்றும் பேச மாட்டான், அப்படியே கிளம்பி போய்த்துறான். நம்ம ஹீரோயின் கத்துவா, இவன் என்னடா ஃபைனலி நான் கண்டுபிடிக்கத்தக்கன இப்படி கிளம்பி போய்த்தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கோத்தில் கத்துவா, நில்றா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்திரிக்கா. அவன் கிளம்பிடுறான். அஞ்செல்லாம் ஹட் பண்ணான். நம்மளோட ஹீரோயின் ரூமை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமில் குந்திக்கிட்டு ஏன் அவன் அப்படி ரியாக்ட் பண்ணான், அந்த குழந்தை யார் அந்த சைல்டு அப்படின்னு பார்த்து நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. யாராக இருக்கீங்க அந்த சைல்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்து அந்த சின்ன வயசுலேயே அவனை யார் கொண்டு இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு 1008 யோசின மண்டைக்கு ஓடிச்சு. அப்போ திடீர்னு கீழே ஒரு சத்தம் யாண்டு பார்த்தா நம்மளோட கிங் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு கிங்ட்டு பேர் வச்சு அது க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓட்டி வருது. நம்ம ஹீரோனை கண்டு நம்ம ஹீரோன்ற மடியில் வந்து படுத்துட்டு நம்ம ஹீரோனை அது லாய் கொடுத்துட்டு இருக்கா. உனக்கு கிங்டு பேர் வச்சிச்சேன்னா ஏங்கடா நீ நல்ல ஒரு பெரிய டிவைன் பீஸ்ட்டாக வருவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஜோசித்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபீனிக்ஸையும் ஜோசி நமக்கு பார்த்துப்பட அந்த ஃபீனிக்ஸ் பப்னு கத்திருக்கேன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, அது க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுக்கும். உனக்கு கிங்டு பேர் வச்சே பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. அதோட எபிசோட் முடியுது கைஸ்.